ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிடி குடிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம விஜயகாந்த் கூட பானுப்பிரியா நடித்த 4 படங்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. அது என்னென்ன படங்கள், எந்த ரோலில் நடிச்சிருக்காப்புல, எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. உங்களுக்கும் அது என்னென்ன படங்கள் அப்படின்னு தெரிஞ்சிச்சா உடனே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லித்தேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜயகாந்த் கூட பானுப்பிரியா 4 படங்கள் நடிச்சுக்காப்லங்க. அதில் ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா 1990 நம்ம விஜயகாந்தனுடைய 38வது வயசில் சிறையில் பூத்த சின்ன மலர் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம பானுப்பிரியா சித்ரா அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சுக்காப்லங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜயகாந்த் டபுள் ஆக்டிங், இதில் இன்னொரு விஜயகாந்துக்கு ஜோடியாக நம்ம சத்யபிரியா கதாநாயகியாக நடிச்சுக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் முத்தப்பா பார்த்திபன் அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்தை டாக்டர் அமிர்தன் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசையை இளையராஜா தான் இசையமைச்சிக்காப்லங்க. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நம்ம விஜயகாந்த் பானுப்பிரியா ஜோடி எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது படமாக 1990 நம்ம விஜயகாந்தனுடைய 38வது வயசில் சத்திரியன் படம் தாங்க. சத்திரியன் படத்தில் பானுப்பிரியா பானு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிக்காப்ல. இதில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக ரேவதி தான் நடிச்சிக்காப்லங்க. நம்ம பானுப்பிரியாவும் கூட சேர்ந்து நடிச்சிக்காப்லங்க. இந்த படத்தை ஏசிபி பன்னீர்செல்வம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம விஜயகாந்த் செம சூப்பராகவே நடிச்சிக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்தனுடைய ஆக்ஷன் செம சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தை கே சுபாஷ் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை இளையராஜா தான் இசையமைச்சிக்காப்ல. இந்த படத்தில் உள்ள பாட்டு ஹிட்டு, படமும் ஹிட்டுங்க, செம சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. நம்ம விஜயகாந்துக்கு பானுப்பிரியாவினுடைய பாட்டு எல்லாம் செம சூப்பராகவே அமைஞ்சிருக்குங்க. அதுக்கடுத்து மூணாவது படத்தை பற்றி பார்த்தலாம். மூணாவது படம் 1992 நம்ம விஜயகாந்தனுடைய 40வது வயசில் பரதன் அப்படிங்கிற படம் தாங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நம்ம பானுப்பிரியா சூப்பராகவே நடிச்சிக்காப்லங்க. இதில் இந்து அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம பானுப்பிரியா செம சூப்பராகவே நடிச்சிக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் பரதன் அப்படிங்கிற கேரக்டர்லேயே செம சூப்பராகவே நடிச்சிக்காப்ல. இந்த படத்தை டைரக்டர் சபாபதி தான் டைரக்ஷன் பண்ணிக்காப்ல. இந்த படத்துக்கு இசை பார்த்தீங்கன்னா இளையராஜா தான் இசையமைச்சிக்காப்லங்க. இந்த படம் செம சூப்பராக அமைஞ்சிருக்குங்க நம்ம விஜயகாந்துக்கும் பானுப்பிரியாவுக்கும். நாலாவது படத்தை பற்றி பார்த்தலாம். நாலாவது படம் 1992 நம்ம விஜயகாந்தனுடைய 40வது வயசில் காவிய தலைவன் அப்படிங்கிற படத்தில் நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக நடிச்சிக்காப்ல நம்ம பானுப்பிரியா. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பானுப்பிரியா டபுள் ஆக்டிங் நடிச்சிக்காப்லங்க. சாரதா பிரியா அப்படிங்கிற கேரக்டரில் அக்கா தங்கச்சி கேரக்டரில் 2 பேருமே நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாகவே நடிச்சிக்காப்லங்க. இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் மாணிக்கம் அப்படிங்கிற கேரக்டரில் செம சூப்பராகவே நடிச்சிக்காப்ல. இந்த படத்தை KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன் பண்ணிக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசை அரவிந்த் சித்தார்த் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் தான் மியூசிக் பண்ணிக்காப்லங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் நம்ம பானுப்பிரியா விஜயகாந்த் ஜோடி எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் கூட பானுப்பிரியா 4 படங்கள் நடிச்சிருக்காப்ல. அந்த படங்களில் எந்த படத்தில் பெஸ்ட் பேராக நம்ம விஜயகாந்துக்கு ஜோடியாக பானுப்பிரியா நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டா கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.